வணக்கம் குட்டீஸ், வெல்கம் டு ஞான வித்யாலயா. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 1 என்சிஆர்டி பப்ளிஷ் பண்ணுற மிருதங் டெக்ஸ்ட் புக்கோட 3வது சாப்டர் பார்க்க போகிறோம். இந்த 3வது சாப்டர் வந்து யூனிட் 2ஓட முதல் சாப்டர். யூனிட் 2 பேர் என்னது? லைஃப் அரவுண்ட் அஸ். ஸோ லைஃப்னா என்னது? வாழ்க்கை. உலகத்தில் நிறைய பேர் வாழ்கிறாங்கல்ல, நம்மலாம் வாழ்கிறோம். பூச்சிங்க, எறும்பு, சிங்கம், புலி, நாய், காக்கா எல்லாம் வாழுதில்ல, அதான் லைஃப் அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி இருக்கிற வாழ்க்கை தான் நம்ம இந்த சாப்டரோட யூனிட்டோட பேர். அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் பேர் வந்து பிக்சர் டைம். ஸோ இது வந்து பிக்சர் பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த சாப்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் பிக்சர் பார்க்கணும், பாட்டு பாடணும், அவ்வளோதான் இந்த சாப்டரு. வாங்க இதில் வந்து முதல் பாட்டு ஆரம்பிக்கலாம். லெட் அஸ் ஸ்பீக். இங்கே என்ன எழுதிருக்கு? லெட் அஸ் ஸ்பீக். அப்போ நீங்கள் பேசணும். நீங்கள் இந்த பிக்சர் முதல்ல பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசணும். என்ன பேசணும்? இந்த கொஷின்ஸுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் நீங்கள் வந்து வாயால் சொல்லணும், சரியா? ஆனால் இந்த பிக்சர் பார்த்தா தான் உங்களால் சொல்ல முடியும். இந்த பிக்சரை கவனித்து பாருங்கள், என்னென்ன இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து சிங்கம் இருக்கா? சிங்கம். இது வந்து லயன், LION, லயன். லயன் வந்து சிங்கம். ஸோ லயன் இருக்குது, சிங்கம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல. அப்புறம் இது என்னது? இது வந்து லெப்பர்டு. லெப்பர்டு இருக்கா? லெப்பர்டு இருக்குது. அப்புறம் இது மங்கி. பாருங்கள், மங்கி இருக்கா? மங்கி, குரங்கு. அப்புறம் இது என்னது? அவுல். அவுல் வந்து நைட்டில் தான் இதுக்கு தெரியும். அவுல் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆந்தை. ஆந்தை இருக்குல்ல, ஆந்தை பறவை. ஆந்தை தான் அவுல். அதுக்கு வந்து நைட்டில் நல்லா தெரியும், ஆனால் பகலில் தெரியாது. நம்மளுக்கெல்லாம் பகலில் தெரியும், நைட்டில் இருட்டானா தெரியாதுல்ல. இருட்டானா இதுக்கு நல்லா தெரியும், ஆந்தைக்கு. அவுல், OWL, அவுல். வேறு என்ன இருக்குது? ஸ்னேக்ஸ். பாருங்கள், பாம்பு. ஒரு பாம்பு இல்லை, 2 பாம்பு இருக்குது. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். மரத்தை சுற்றி இருக்குல்ல, இந்த கிளையை சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குல்ல பாம்பு. 2 பாம்பு தெரியுதா? இதுதான் ஸ்னேக்ஸ். ஒரு பாம்புன்னா ஸ்னேக், 2 இருந்தால் ஸ்னேக்ஸ். அப்புறம் இது என்னது? இது டாங்கி, கழுதை. பாருங்கள், கழுதை இருக்கா? இங்கே கழுதை, டாங்கி. ஒரு டாங்கினா டாங்கி, 2 டாங்கி இருந்தால் டாங்கீஸ். டாங்கீஸ் இருக்கா? ஒரே ஒரு குரங்கு தான் இருக்குது. வேற என்ன இருக்குது? வேற இங்கே பாருங்கள், சின்ன அணில் இருக்குது. அணில் இருக்கா? அப்புறம் இது என்னது? இது டீர், மான். எவ்வளோ மான் இருக்குது? 2 மான். அப்போ 2 டீர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. டீரில் மட்டும் 2 டீர், அவ்வளோதான். டாங்கியில் டாங்கீஸ், மங்கியில் மங்கீஸ். ஆனால் டீரில் டீர், 2 சொன்னாலும் டீர் தான், டீர்ஸ்ன்னு வராது, சரியா? ஸோ இது வந்து மான், 2 டீர். வேறு என்ன இருக்குது? வேறு வந்து ஹென் இருக்குது பாருங்கள், கோழி. ஹென் இருக்கா? ஹென், கோழி. ஓகே, அப்போ இந்த படத்தை பார்த்தீங்களா? எல்லோரும் நல்லா பார்த்துட்டிங்கல்ல? என்னென்ன பார்த்தோம்? லெப்பர்டு, லயன், மங்கி, டாங்கீஸ், ஸ்னேக்ஸ், அவுல், டீர், ஸ்குவிரில். இந்த அணில் தான் ஸ்குவிரில். அண்ட் ஹென், கோழி, ஹென். ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் ஈஸியாக இதை ஆன்சர் பண்ணலாம். பாருங்கள், இதில் என்ன கேட்குறாங்க? வாட் டூ யூ see in this picture? இந்த பிக்சரில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியுது? வாட் டு யூ see in this picture? சீனா தெரியுது, பார்க்குறது. இந்த பிக்சரில் என்ன தெரியுது? அனிமல்ஸு, பேர்ட்ஸ்லாம் தெரியுதா? அப்போ நீங்கள் எப்படி தெரியுமா சொல்லணும்? வாயால் சொல்லணும் இந்த ஆன்சரு. எழுதியும் சொல்லணும். அப்புறமா அது போக போக நீங்கள் எழுத கற்றுப்பீங்க. இப்போதைக்கு வாயால் சொன்னால் போதும். I see many animals in this picture. நீங்கள் இப்படி சொல்லலாம் வாயால். I see many animals in this picture, sir. I see many animals in this picture, ma'am. அப்படி நீங்கள் வாயால் ஆன்சர் சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்கள் எழுத விரும்புகிறீங்கன்னா எப்படி எழுதணும்? அதுக்காக இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், அது பார்த்து நீங்கள் எழுதலாம். I see many animals. பேர்ட்ஸ் கூட இருக்குல்ல, பேர்டும் ஒரு டைப் ஆஃப் அனிமல் தான். நீங்கள் வேணும்னா இப்படி கூட சொல்லலாம். I see many birds and animals in this picture. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் என்னது? கேன் யூ நேம் தீஸ் அனிமல்ஸ்? உங்களால் இந்த அனிமல்ஸோட பேர் சொல்ல முடியுமா? கேன் யூ நேம் தீஸ் அனிமல்ஸ்? பேர் தான் நம்ம பார்த்தோம்ல, லயன், லெப்பர்ட், மங்கி, டாங்கி, டீர், ஸ்குவிரில். இதெல்லாம் நேம் உங்களுக்கு இப்போ தெரியுதுல்ல, உங்களால் இப்போ நேம் சொல்ல முடியும்ல. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? எஸ். நான் இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் இங்கே எழுதியிருக்கேன்.
எஸ் ஐ கேன் நேம் தெம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நேம்ஸ்லாம் சொல்லணும். இங்கே பாருங்கள், நான் எழுதியிருக்கேன். எஸ் ஐ கேன் நேம் தெம். என்னால் அவங்க பேர் சொல்ல முடியும், அவங்க நேம் சொல்ல முடியும். தேர் இஸ் அ லயன். ஒரு லயன் இருந்துதா. 2 snakes. சரி, இந்த ஆன்சர் நான் உங்களுக்காக எழுதியிருக்கேன். நீங்கள் எழுதுறது பார்த்து எழுதலாம், எழுதி பழகலாம். இப்போதைக்கு நான் இது எழுதி படிக்கிறேன், நீங்கள் கேட்டுட்டு அப்படியே வாயால் சொல்லணும். சரியா? மேம் கேட்டாங்கன்னா, சார் கேட்டாங்கன்னா, எஸ் ஐ கேன் நேம் தெம். தெர் இஸ் அ லயன், 2 snakes, அ மங்கி. ஒரே ஒரு மங்கி இருக்குல்ல, அதனால அ மங்கி. ஒரே ஒரு லெப்பர்ட் இருக்கிறதுனால அ லெப்பர்ட். ஒரே ஒரு ஹென் இருக்கிறதுனால அ ஹென். 2 டீர் இருக்கிறதுனால 2 டீர். ஒரே ஒரு ஸ்குரில்னால அ ஸ்குரில். ஆனால் இதெல்லாம் எஸ்ஸில் ஆரம்பிக்குது, அந்த மாதிரி இருக்கும். ஏ போடணும். இது அவுல் வந்து ஓல் ஆரம்பிக்குதுல்ல, வவலில் AEIOU வவல். ஸோ OWL அவுல். அப்போ ஆன் அவுல் அப்படின்னு சொல்லணும். ஆன் அவுல் அண்ட் 2 donkeys. லாஸ்ட்டில் அண்ட் போட்டுட்டு 2 donkeys. நான் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள். எஸ் ஐ கேன் நேம் தெம். தெர் இஸ் அ லயன், 2 snakes, a monkey, a leopard, a hen, 2 deer, a squirrel, an owl and 2 donkeys. ஓகே, அப்போ செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் கொஸ்டின் என்னது? டு யூ நோ த நேம்ஸ் ஆஃப் ஈச் அனிமல் இன் இங்கிலீஷ்? இங்கிலீஷில் தானே நம்ம இப்போ பேர் சொன்னோம். 2 snakes, monkey, leopard எல்லாம் இங்கிலீஷ் பேர் தானே. அப்போ எஸ் ஐ நோ த நேம்ஸ் ஆஃப் ஈச் அனிமல் இன் இங்கிலீஷ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். உங்ககிட்ட கேட்கும்போது உங்களுக்கு எல்லா அனிமல் பேர் தெரியுமா இங்கிலீஷில்? எஸ் எனக்கு தெரியுமே அப்படின்னு இங்கிலீஷ்லேயே சொல்லணும்ல. அப்போ இப்படி சொல்லணும். எஸ் ஐ நோ த நேம்ஸ் ஆஃப் ஈச் அனிமல் இன் இங்கிலீஷ். வேர் ஹேவ் யூ சீன் தெம்? இந்த அனிமல்ஸை நீங்கள் எங்கே பார்த்தீங்க? நம்ம எங்கே பார்ப்போம்? சில அனிமல்ஸ்லாம் நம்ம வீடு பக்கத்துலேயே பார்ப்போம். குரங்கு, அணில், கோழி, கழுதை, அதெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்க்குறோமா? ஆனால் சில அனிமல்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியாது. பாம்பெல்லாம் எப்போயாவது ஒரு வாட்டி பார்ப்போம். ஆனால் பாம்பு ஸ்னேக் பார்க்கில், ஜூலெலாம் இருக்கும்ல, இதில் சிங்கம், லெப்பர்டெல்லாம் எங்கே இருக்கும்? லயன், லெப்பர்டு, இதெல்லாம் நீங்கள் ஜூவில் பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் இப்படி சொல்லலாம். பாருங்கள் ஆன்சர். எங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி சொல்லலாம். ஐ ஹவ் சீன் monkeys, hens, squirrels and donkeys around my house. என்ன வீடு சுற்றி, வீடு பக்கத்தில், அரவுண்ட், நியர். அரவுண்ட்னா சுற்றி, பக்கத்தில். around my house I have seen snakes, lions, leopards and deer in the zoo. I have seen snakes, lions, leopards and deer in the zoo. ஓகே, ஸோ அப்போ இந்த அனிமல்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து இந்த பிக்சரில் இருக்கிற அனிமல்ஸ் தான் நம்ம வந்து ஜூவில் வீட்டு பக்கத்தில் பார்த்தோமா. 4வது கொஸ்டின் முடிஞ்சிடுச்சு. 5வது என்னது? ஆர் தேர் எனி பேர்ட்ஸ் இன் த பிக்சர்? இந்த பிக்சரில் பேர்ட்ஸ் இருக்கா? ஆமாம், 2 பேர்ட்ஸ் பார்த்தோம்ல. ஒன்று வந்து கோழி, ஹென் பார்த்தோம். இன்னொன்று அந்த அவுல் பார்த்தோம். அப்போ நீங்கள் சொல்லணும், எஸ் தேர் ஆர் பேர்ட்ஸ் இன் திஸ் பிக்சர். இங்கே பாருங்கள், இதான் ஆன்சர். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். எஸ் தெர் ஆர் பேர்ட்ஸ் இன் த பிக்சர். எஸ் தெர் ஆர் பேர்ட்ஸ், BIRDS, பேர்ட்ஸ் இன் த பிக்சர். கொஷின்லேயே பிக்சர் ஸ்பெல்லிங் இருக்குது பாருங்கள். PICTURE. அதே ஆன்சர்லேயே எழுதணும், PICTURE. ஓகே, அதுக்கப்புறம் கேட்குறாங்க, கேன் யூ நேம் தெம்? இந்த பேர்ட்ஸை பார்த்தீங்களா, அவங்க பேர்ட்ஸுக்கு பேர் சொல்ல முடியுமா? எஸ் உங்களால் சொல்ல முடியும் தானே. என்னது? கோழினா என்னது? ஹென். ஆந்தனா அவுல். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? எஸ் தேர் ஆர் அ ஹென் அண்ட் அன் அவுல். தேர் ஆர் அ ஹென், ஒரே ஒரு ஹென் இருக்கிறதுனால அ ஹென் அண்ட் an owl. They are a hen and an owl. Yes, they are a hen and an owl. Can you see the snakes? உங்களால் பாம்பு பார்க்க முடியுதா? ஸ்னேக்ஸ்னா பாம்புல. Can you see the snakes? How many are there? அவங்க கேட்குறாங்க, how many are there? எவ்வளோ இருக்குது? எத்தனை ஸ்னேக்ஸ் இருக்குது? இங்கே பாருங்கள், 2 ஸ்னேக்ஸ் இருக்கா? 1, 2. அப்போ நீங்கள் சொல்லணும், எஸ் ஐ கேன் see the snakes. There are 2 of them.
Yes, I can see the snakes. Seventh one answer. There are two of them. How many? Two. TWO, two. There are two snakes in this picture. இப்போ லாஸ்ட் கொஷின் வந்துட்டோம். இந்த கொஷின்ஸ் தான் இந்த ஃபஸ்ட்டு பிக்சர்லேயே நிறையா கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் பாட்டு தான். ஜாலியாக இருக்குது இந்த சாப்டர். இந்த கொஷின் லாஸ்ட் கொஷின் மட்டும் முடிச்சிடலாம். வாட் இஸ் த மங்கி டூயிங்? இந்த குரங்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? மங்கி குரங்கு, டூயிங் செய்கிறது, வாட் என்ன செய்யுது? மங்கி மங்கி என்ன செய்யுது? பார்த்தோம்ல மங்கி பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? தொங்கிட்டு இருக்கா, மரத்தில் தொங்கிட்டு இருக்கு, ஹேங் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு பேர் என்ன? ஹேங்கிங். தொங்குறது என்ன சொல்லுவோம்? ஹேங்கிங். ஸோ குரங்கு என்ன பண்ணுது? ஹேங்கிங். நம்ம எப்படி சொல்லுவோம் ஆன்சர்? த மங்கி இஸ் hanging on the tree. The monkey is hanging on the tree. What is monkey doing? Monkey is hanging on the tree. The monkey is hanging on the tree. Very good. Okay, so நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு பேஜ் முடிச்சிட்டோம். இனிமேல் பாட்டு தான் பாருங்கள். இனிமேல் இந்த ஃபன் வித் நம்பர்ஸ், லெட் அஸ் சிங், நம்மளை பாட சொல்கிறாங்க. ஃபன் வித் நம்பர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பாடணும் என் கூட, சரியா? நான் பாடுற மாதிரியே நீங்கள் கூடவே பாடணும், சரியா? பாட்டு ஆரம்பிக்கலாமா? ஃபன் வித் நம்பர்ஸ் பாட்டு. இந்த நம்பர் பாட்டு இது. இதில் 1 2 3லாம் வரும் பாருங்கள். நான் பாடுறேன், நீங்களும் கூட பாடுங்க. ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 5 பாடுங்க. 1 2 3 4 5. Once I caught a fish alive. Once I caught a fish alive. 6 7 8 9 10 பாடுங்க. 6 7 8 9 10. Then I let it go again. Then I let it go again. ஓகே, பாடிட்டோமா? நான் மறுபடியும் ஒரு வாட்டி பாடட்டா? எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. 1 2 3 4 5. Once I caught a fish alive. 6 7 8 9 10. Then I let it go again. ஓகே, இந்த பாட்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 வரலும் நம்பர்ஸ் இருக்கா? இந்த பாட்டு நீங்கள் புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு 10 வரலும் நம்பர் ஸ்பெல்லிங்கும் இதுலேயே வந்துடும் பாருங்கள். மேத்ஸ் நம்பர் வந்து இதுலேயே வருது பாருங்கள். ONE 1, TWO 2, TWO 2, THREE 3, THREE 3, FOUR 4, FOUR 4, FIVE 5, FIVE 5. 1 2 3 4 5. இது பாருங்க ரைமிங்கில் இருக்கா? Once I caught a fish alive. 5 alive, 5 alive. Once I caught a fish alive. ஒரு வாட்டி நான் என்னாச்சு? ஒரு வாட்டி நான் மீனை உயிரோட பிடிச்சிட்டேன். காட்னா பிடிக்கிறது. கேட்ச், காட், கேட்ச், காட் பிடிக்கிறது. அ ஃபிஷ், ஃபிஷ்னா என்னது? மீன். அலைவ், உயிரோட, அலைவ், அலைவாக இருக்குது, உயிரோட இருக்குது. உயிரோட இருக்கிற மீனை நான் பிடிச்சிட்டேன் ஒன்ஸு. அது 1 2 3 4 5. ஒரு வாட்டி மீனை பிடிச்சிட்டேன்னா உயிரோட. அப்புறம் என்ன ஆச்சு? 6 7 8 9 10. 6 அந்த மீனை. தென் ஐ லெட் இட் கோ அகெயின். அந்த மீனைனா அதுக்கப்புறம் விட்டுட்டேன், மறுபடியும் தண்ணியிலே விட்டுட்டேன், அதை போக விட்டுட்டேன். போ நீ மீன், போய் விளையாடு அப்படின்னு அந்த மீனை வந்து மறுபடியும் தண்ணியிலே விட்டுட்டேன். ஏன்னா உயிரோடு இருந்ததா, உயிரோடு இருக்கிறதா அப்படியே விட்டுட்டார் இவர். யார்? இந்த குழந்தை பாருங்க. 6 SIX 6 7 8 9 10. 6 ஸ்பெல்லிங் என்ன? SIX 6 6 SIX 6 SEVEN 7 SEVEN 7 EIGST 8 EIGST 8 NINE 9 NINE 9 TEN 10 TEN 10. Then I let it go again. AGAIN again. AGAIN again. ஓகே, ஸோ இந்த இது முடிச்சிட்டோமா? இந்த போயம் நல்லா இருந்ததில்ல இந்த பாட்டு. இப்போ இங்கே வேறு மறுபடியும் ஒரு சில கொஷின்ஸ் வந்துடுச்சு. நீங்கள் இப்போ மீன், இங்கே மீன் பற்றி தானே பார்த்தோம் பாட்டு. அப்போ மீன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஹேவ் யூ சீன் அ ஃபிஷ்? இதான் கேட்குறாங்க பாருங்கள். ஹேவ் யூ சீன் அ ஃபிஷ்? நீங்கள் மீனை பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கள்ல. எங்கேயாவது பார்த்துருப்பீங்கள்ல, ஏரியில் இல்லை ஆற்றுல இல்லை ஃபிஷ் டேங்கில் இல்லை. அப்போ நீங்கள் சொல்லணும், எஸ் ஐ ஹேவ் சீன் அ ஃபிஷ்.
நீங்கள் ஃபிஷ்ஷை பார்த்துருக்கீங்களா? ஹேவ் யூ சீன் அ ஃபிஷ்? எஸ், ஐ ஹவ் சீன் அ ஃபிஷ். வேர் டிட் யூ see அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? மீன் எங்கே பார்த்தீங்க? வேர் டிட் யூ see it? அப்போ நீங்கள் சொல்லலாம் ஐ saw it in the pond. அவங்க வேர் டிட் யூ see itன்னு கேட்பாங்க. நம்ம சொல்லும்போது ஐ saw itன்னு சொல்லணும். see it, saw it. எங்கே பார்த்தேன்? அங்கே பார்த்தேன். I saw it in a pond. I saw it in a pond. நீங்கள் ரிவரில் பார்த்தீங்கன்னா ரிவர், ஃபிஷ் டேங்கில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் கூட சொல்லலாம். சரியா? ரிவர் ஆர் ஃபிஷ் டேங்க் கூட சொல்லலாம். நான் பாண்ட்னு எழுதியிருக்கேன். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பாண்டில் தான் பார்த்தேன். வாட் வாஸ் இட்ஸ் கலர்? அது என்ன கலரு? வாட் வாஸ் இட்ஸ் கலர்? வாட் வாஸ் த கலர் ஆஃப் த ஃபிஷ்? அப்போ நீங்கள் எந்த கலரில் பார்த்தீங்களோ அந்த கலர் சொல்லலாம். நான் ரெட் கலர் ஃபிஷ் பார்த்தேன்னா அதனால் நான் ரெட் எழுதியிருக்கேன் பாருங்கள். இட் வாஸ் ரெட் இன் கலர். இட் வாஸ் ரெட் இன் கலர். நீங்கள் இந்த ரெட் இல்லை கோல்டன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் இட் வாஸ் கோல்டன் இன் கலர். ப்ளூ பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ப்ளூ இன் கலர். ஒயிட் பார்த்தா இட் வாஸ் ஒயிட் இன் கலர். பிளாக் பார்த்தா இட் வாஸ் பிளாக் இன் கலர். அந்த மாதிரி நீங்கள் எந்த கலர் வேணால் இதில் எழுதலாம். சரியா? உங்கள் இஷ்டம்தான். ஓகே, இப்போ இங்கே என்னது? லெட்டஸ் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. மீன் எப்படி ட்ரா பண்ணுறது? கஷ்டமாக இருக்கா? கவலைப்படாதீங்க. இங்கே ஏபிசிடி தெரிஞ்சால் உங்களால் ட்ரா பண்ண முடியும். நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? இங்கே ஏலேருந்து பி, பிலேருந்து சி, சிலேருந்து டி, ABCDEFG HIJK LMNOP LMNOP QRST UVW XYZ. அந்த பாட்டில் அப்போ லைனாக இந்த ஆர்டர் தெரியணும்ல. இதானே ஏ. இங்கே பாருங்கள் ஏ இருக்கா? அப்போ ஏலேருந்து நம்ம ஒரு கோடு போடணும். ஏலேருந்து பி வரைக்கும், ஏலேருந்து பி, பிலேருந்து சி, சிலேருந்து டி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது டி, டிலேருந்து இ, இலேருந்து எஃப், எஃப்லேருந்து ஜி, ஜிலேருந்து ஹெச், ஹெச்லேருந்து ஐ, ஐலேருந்து ஜே, ஜேலேருந்து கே, கேக்கு அப்புறம் என்ன வரும்? எல், கேலேருந்து எல்லுக்கு ஒரு லைன். இந்த புள்ளி இருக்கா? எல் அந்த அந்த எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்து பக்கத்தில் ஒரு புள்ளி இருக்கும். அந்த புள்ளியோட சேர்க்கணும். எல்லுக்கு அப்புறம் எம் வருமா? அப்போ எம் இங்கே இருக்குது. எம்முக்கு அப்புறம் என், என் எங்கே இருக்குது? என் இங்கே போயிடுச்சு. என் இங்கே இருக்குது. என் இங்கே போயிடுச்சா? அப்புறம் ஓ, இங்கே ஓ இருக்குது. அப்புறம் எம்என்ஓ பி, பி எங்கே இருக்குது? பி இங்கே கீழே இருக்குது பாருங்கள். பி, ஓலேருந்து பி, பிக்கு அப்புறம் கியூ, கியூ இங்கே இருக்கா? அப்புறம் கியூலேருந்து ஆர், ஆர்லேருந்து எஸ், எஸ்லேருந்து டி, டிலேருந்து யூ, யூலேருந்து வி, விலேருந்து டபிள்யூ, டபிள்யூலேருந்து எக்ஸ், எக்ஸ்லேருந்து ஒய், ஒய்லேருந்து ஜெட். பாருங்கள், இப்போ மீன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ட்ராப் பண்ணிட்டோமா? நம்ம வந்து ஒன்றுமே பண்ணல, ஏபிசிடி சேர்த்தோம், மீன் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களே ஏபிசிடி சேர்த்திங்கன்னா இந்த மீன் முழு பிக்சர் நீங்கள் வரையலாம். பாதி அவங்க வரைஞ்சிருக்காங்க, பாதி நம்ம ஏபிசிடி சேர்த்து வரைஞ்சிடலாம். பாருங்கள், இந்த சாப்டரில் பாட்டு தான் இருக்கும் சொன்னால பாருங்கள் இன்னொரு பாட்டு வந்துடுச்சு மறுபடியும். இந்த பாட்டு பேர் என்னது? லெட்டஸ் சிங் பாட சொல்கிறாங்க பாருங்கள் மறுபடியும். லெட்டஸ் சிங், SING, சிங்னா பாடு. இந்த பாட்டு பேர் 5 Little Monkeys. 5 Little Monkeys. மங்கி தான் குரங்கு. இப்போ தானே பார்த்தோம். MONKEY மங்கி, MONKEY மங்கி. ஆனால் 5 இருக்கிறதுனால monkeys, MONKEYS monkeys. 5 Little Monkeys. ஓகே, இப்போ நீங்கள் இந்த பாட்டு நம்ம பாடுவோமா? வாங்க, நான் பாடுறேன், என் கூட நீங்கள் பாடுங்க. சரியா? 5 little monkeys jumping on a tree. பாடுங்க. 5 little monkeys jumping on a tree. One fell down and bumped his knee. பாடுங்க. One fell down and bumped his knee. Ah, ah, ah. Ah, ah, ah. 4 little monkeys jumping on a tree. பாடுங்க. 4 little monkeys jumping on a tree. One fell down and bumped his knee. பாடுங்க. One fell down and bumped his knee. Ah, ah, ah. Ah, ah, ah. 3 little monkeys jumping on a tree. பாடுங்க. 3 little monkeys jumping on a tree. One fell down and bumped his knee. One fell down and bumped his knee. Ah, ah, ah. Ah, ah, ah. 2 little monkeys jumping on a tree. பாடுங்க. 2 little monkeys jumping on a tree. One fell down and bumped his knee. One fell down and
bumped his knee. Ah, 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 ah. இப்போ ஒரே ஒரு monkey. One little monkey jumping on a tree. பாடுங்க. One little monkey jumping on a tree. One fell down and bumped his knee. One fell down and bumped his knee. Ah, ah, ah. இப்போ 5 பேர் வந்துருச்சா? Now no more monkeys jumping on a tree. Now no more monkeys jumping on a tree. Each of them is holding his knee. Each of them is holding his knee. ஓகே, நம்ம இந்த பாட்டு பாடிட்டோமா? இப்போ இந்த பாட்டோட மீனிங் நம்ம பார்க்கலாமா? ஒவ்வொரு வேர்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து எவ்வளோ monkeys இருந்தது? 5 little monkeys. 5 குரங்கு இருந்தது. 5 FIVE 5 5 இருந்ததா? 5 FIVE 5 little 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 monkeys 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 jumping 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 on on a tree ட்ரீனா என்னது? மரம். மரத்தில் ஜம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோ குரங்கு? 5 குரங்குங்க மரத்தில் குதிச்சிட்டு இருந்தாங்க. டால் டுமால்னு குதிச்சிட்டு இருந்தாங்க மரத்து மேலே. ட்ரீ ஆன் அ ட்ரீனா மரம். அப்போ 5 பேர் குதிக்கும்போது அதில் என்னாச்சு? ஒரு குரங்கு கீழே விழுந்துடுச்சு. ஒன் ஃபெல் டவுன் அண்ட் பம்ப்ட் ஹிஸ் நீ. முட்டியில் அடிபட்டுடுச்சு. தரையில் போய் முட்டி மோதிடுச்சு. இல்லை, பம்ப் ஆயிடுச்சு. பம்ப்னா மோதுறது. அப்போ இடித்ததுனால முட்டியில் வலிக்குள்ள. அதனால அந்த குரங்கு எப்படி கத்துச்சு? ஆ ஆ ஆ ஐயோ அடிபட்டுச்சு அப்படின்னு கத்துச்சு. சரியா? அப்போ 5 குரங்குல 1 விழுந்துச்சா? அப்போ மீதி 4 இருக்கா? அந்த 4 ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ 1 விழுந்த உடனே மற்றவங்களாம் இனிமேல் ஜம்ப் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு யோசிக்கணும்ல. ஆனால் அவங்க யோசிக்கல. இப்போ 4 பேர் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 விழுந்துட்டா நாங்கள் 4 பேர் குதிப்போமே அப்படின்னு 4 little monkeys ஜம்ப் பண்ணுறாங்க ஆன் அ ட்ரீ. மறுபடியும் அதில் என்ன ஆச்சு? மறுபடியும் அதில் ஒரு குரங்கு விழுந்துடுச்சு. ஒன் ஃபெல் டவுன் அண்ட் பம்ப்ட் ஹிஸ் நீ. இந்த குரங்கும் ஆன்னு கத்துது. இப்போ 3 குரங்கு இருக்கா? இந்த 3 குரங்குல இந்த 3 குரங்கு மறுபடியும் ஜம்ப் பண்ணுறாங்க பாருங்க. 3 little monkeys jumping on a tree. ஸோ 3 little monkeys ஜம்ப் பண்ணுறாங்களா? ஒன் ஃபெல் டவுன் அண்ட் பம்ப்ட் ஹிஸ் நீ. அதில் மறுபடியும் 1 விழுந்துடுச்சு. இப்போ 2 தான் இருக்குது. இந்த 3ஆவது விழுந்துதான். இதுவும் ஆன்னு கத்துச்சு. அப்போ இப்போ எவ்வளோ குரங்கு இருக்குது? 2 குரங்கு இருக்கா? 2 little monkeys jumping on a tree. மறுபடியும் இதில் எவ்வளோ? 1 விழுந்துடுச்சு. ஒன் ஃபெல் டவுன் அண்ட் பம்ப்ட் ஹிஸ் நீ. இந்த குரங்கு கூட முட்டியில் அடிபட்டுச்சா? பம்ப்ட் ஹிஸ் நீ. அப்போ இந்த குரங்கு ஆன்னு கத்துச்சு. இப்போது கடைசியாக ஒரே ஒரு மங்கி தான் இருக்குது. 1 little monkey ஜம்பிங் ஆன் அ ட்ரீ. இதுக்கு முன்ன மங்கீஸ்ன்னு சொன்னோம். இப்போ ஒன்று இருக்கிறதுனால மங்கி. அந்த ஒன்று ஃபெல் டவுன் அண்ட் பம்ப்ட் ஹிஸ் நீ. அந்த கடைசி மங்கி விழுந்துடுச்சு. இப்போ 5 மங்கியும் கீழே விழுந்துட்டாங்க. இப்போ மரத்தில் எத்தனை மங்கி இருக்காங்க? முதல்ல 5 இருந்தாங்க. 5ல் 1 விழுந்தது 4 ஆயிடுச்சு. 4ல் 1 விழுந்து 3, 3ல் 1 விழுந்தப்புறம் 2, 2ல் 1 விழுந்தப்புறம் 1 விழுந்துடுச்சு. இப்போ எவ்வளோ மங்கி? 0 மங்கி. நோ மங்கீஸ். அதான் இந்த கடைசி பேராகிராஃப் பாருங்க. நவ் no more monkeys. No monkey. இப்போ ஒரு மங்கியும் இல்லை. no more monkeys jumping on a tree. Each of them is holding his knee. 5 பேருமே அவங்க முட்டியை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகே, பார்த்துட்டோமா இந்த போயம்? இது நல்லா இருந்ததா? 2 போயம் பார்த்தோமா இன்னைக்கு? ஒன்று வந்து 1 2 3 4 5 once I caught a fish alive. 6 7 8 9 10 then I let it go again. அந்த மாதிரி 5 பார்த்தோம். அந்த போயம் பார்த்தோமா? அப்புறம் 5 little monkeys 4 little monkeys இதெல்லாம் பார்த்தோமா? 2 போயம். இதில் பாருங்கள், அதில் 5 alive அந்த மாதிரி ரைமிங்கில் இருந்ததில் 5 alive 10 again அந்த மாதிரி இதுலேயும் ரைமிங் பாருங்கள். ட்ரீ நீ. 5 little monkeys jumping on a tree. One fell down and bumped his knee. ட்ரீ நீ ரைமிங்காக இருக்கா? ட்ரீ நீ. TREE ட்ரீ. KNEE நீ. TREE ட்ரீ. KNEE நீ. ட்ரீ நீ. ஓகே, இப்போது அடுத்த பேஜுக்கு போகலாம்.
இப்போ இந்த ரைமிங்காக இருக்கிறது தான் அங்கே அடுத்த பேஜில் சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து லெட்டஸ் டூ நம்மளை செய்ய சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் செஞ்சாகணும். போன வாட்டி வாயால் தான் ஆன்சர் சொல்லணும், ஆனால் இந்த வாட்டி நீங்கள் தான் செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? சர்க்கிள் த வேர்ட் லிட்டில் இந்த போயம் வேர் எவர் யூ ஃபைண்ட் இட். எவ்வளோ வாட்டி எங்கெங்கெல்லாம் தெரியுதோ எல்லா இடத்துலையும் லிட்டில் வந்து நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். லிட்டில் LITTLE இந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. LITTLE LITTLE லிட்டில் LITTLE லிட்டில். ஓகே, ஸோ லிட்டில் வந்து எங்கெங்கே இருக்குது பாருங்கள். லிட்டில் வந்து 5 லிட்டில் மங்கி. லிட்டில் வந்து 5க்கு அப்புறம் உடனே வரும்ல ஃபஸ்ட்டு வேர்டு, அதானே 5 லிட்டில் மங்கி. ஃபஸ்ட்டு லிட்டில் வந்து நான் இங்கேயே ஒன்று பார்த்துட்டேன் பாருங்கள், இந்த போயம் பேர்லேயே இருக்குது பாருங்கள் 5 லிட்டில் மங்கீஸ். ஆனால் அதில் பண்ணலன்னா ஓகே, இங்கே போயமில் பண்ணோம் 5 லிட்டில். இங்கே ஒரு லிட்டில் இருக்கா, LITTLE. நெக்ஸ்ட் இதில் எங்கே இருக்குது பாருங்கள் லிட்டில். தெரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சிடுச்சு, லிட்டில் தெரியுது என் கண்ணுக்கு. உங்களுக்கு தெரியுதா? நான் சர்க்கிள் பண்ணிட்டா? ஓகே, இதோ சர்க்கிள் பண்ணிட்டேன் லிட்டில். இப்போ இந்த போயமில் லிட்டில் எங்கே இருக்குது? லிட்டில் எங்கே இருக்குது? லிட்டில் எங்கே இருக்குது? கண்டுபிடிச்சிட்டேனே, இதோ இங்கே இருக்குது லிட்டில். இது சர்க்கிள் பண்ணிட்டேன். இப்போ இங்கேயும் கண்டிப்பாக ஒரு லிட்டில் இருக்கும். இது எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? எனக்கு அடிச்சிடுச்சு, இதோ இங்கே இருக்குது லிட்டில். அதுக்கப்புறம் லிட்டில் எங்கே இருக்குது? லிட்டில் இதில் எங்கே இருக்குது? நான் இதுலேயும் தேடிட்டேனே, இதோ இங்கே இருக்குது லிட்டில். பார்த்தீங்களா எப்படின்னா லிட்டில் டக்குன்னு தேடிட்டேன். இப்போ இதில் லிட்டில் இல்லைல்ல, இந்த லாஸ்ட் பேராகிராஃபில் லிட்டிலே இல்லை. ஏன்னா நான் நோ மோர் மங்கி ஜம்பிங் ஆன இருந்தால் தானே 1 லிட்டில் 2 லிட்டில்னு சொல்லலாம். இங்கே ஒன்று கூட இல்லையே, அப்புறம் எப்படி லிட்டில் வரும் இதில்? அதனால இல்லை போல். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த நியூ வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோமா. ஈச் EACH ஈச், IS இஸ், AND and. அதே மாதிரி 1 ONE 1, TWO 2, THREE 3, FOUR 4, FIVE 5, LITTLE little, FELL fell, BUMPED bumped, HOLDING holding. அப்போ ஹோல்டிங் த நீ, அவங்க வந்து அவங்க முட்டியை பிடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, ஹோல்டிங். HOLDING ஹோல்டிங். இங்கே போயமில் பார்த்தோமா, இங்கே இருக்குது பாருங்கள் ஹோல்டிங் இருக்கா. ஓகே, ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் இப்போது ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி நோட்டில் எழுதுங்க இந்த ஸ்பெல்லிங்லாம், சரியா? அடிக்கடி எழுதிங்கன்னா நீங்களே மறக்க மாட்டீங்க. ஆனால் சொல்லி எழுதணும். FIVEன்னு எழுதக்கூடாது. FIVE 5 அப்படின்னு சொல்லணும். ONE 1 அப்படி சொல்லி எழுதணும், சரியா? ஓகே, இந்த சர்க்கிள் பண்ணிட்டோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? நோட்டீஸ் த ரைமிங் வேர்டு. அதான் நம்ம பார்த்தோம்ல, நோட்டீஸ் த ரைமிங் வேர்ட்ஸ். 5 alive நம்ம பார்த்தோம், நான் ஏற்கனவே பார்த்துட்டோம்ல. 5 alive. Once I caught a fish alive. 1 2 3 4 5. Once I caught a fish alive. ட்ரீ நீ கூட நம்ம ரைமிங்கில் பார்த்தோம்ல, ட்ரீ நீ இந்த 2 songs. இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். இப்போ இங்கே என்ன இருக்குது? மேக் ரைமிங் வேர்ட்ஸ் ஃபார் 10. 10ஓட ரைமிங் வேர்ட் 10 10 10 பென் பென் 10 பென் 10 பென் 10 பென் மென் டென் ஹென் 10 எல்லாம் ரைமிங்கில் இருக்கா? 10 பென், பென்னு ரைமிங்கில் தானே இருக்குது. 10 பென்னு, ஹென்னு மென்னு, டென்னு, 10 10 பென் பென். இப்போ 10ஓட ரைமிங்கில் ஆக்கணுமா? இங்கே பாருங்கள், 10னா TEN 10. 10 ஸ்பெல்லிங் என்னது? TEN 10. ஆனால் இப்போது T எடுத்துகிட்டு இங்கே டேஷ் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு H போடுவோமா? இந்த H போட்டால் ஹென் ஆகிடும், ஹென். இந்த P போட்டால் பென் ஆகிடும், M போட்டால் மென் ஆகிடும், D போட்டால் டென் ஆகிடும். டென்னா இந்த சிங்கம் இருக்குல்ல, சிங்கத்தோட வீடு கூகுளில் இருக்குல்ல, அதுதான் டென். ஹென்னுனா கோழி, மென்னுனா ஆண்கள், பெண்ணுனா பெண்கள் இல்லை, பெண்ணுனா பெண். எழுதுகிற பேனா அதான் பென். டு யூ நோ, இங்கே கேட்குறாங்க, டு யூ நோ எனி அதர் நம்பர் ரைம்? வேறு ஏதாவது நம்பர் ரைம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம தமிழில் தெரிஞ்சால் கூட நீங்கள் சொல்லலாம். 1 2 3 4 அந்த மாதிரி ஏதாவது பாட்டு தெரிஞ்சால் வீட்டில் கேளுங்க. எனக்கு இங்கிலீஷில் ஒரு நம்பர் ரைம் தெரியும்,
எல்கேஜியில் படிக்கும்போது ஒரு போயம் இருந்தது, அது என்ன தெரியுமா? நம்பர் ரைம். ஆனால் பாடுறேன் பாருங்கள். 1 2 buckle my shoe, 3 4 shut the door, 5 6 pick up the sticks, 7 8 lay them straight, 9 10 a big fat hen. இது ஒரு நம்பர் போயம் தானே. அதில் 1 2 வருதா? அந்த மாதிரி 1 2ல் உங்களுக்கு வீட்டில் கேளுங்க, யாராவது பெரியவங்க அம்மா அப்பா யாருக்கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி நம்பர் ரைம் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவங்க சொன்னோன்னே அது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், நான் இந்த நம்பர் ரைம் கற்றுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு. பாருங்கள், இந்த பையன் பாருங்கள், இதோ அப்பா வந்து இந்த பையன் பின்னாடி இங்கே ஏறிட்டுருக்கா, இந்த பொண்ணு இங்கே படுத்துட்டு இந்த நம்பர் ரைம் சொல்கிறாரு, இவங்க கேட்டுட்ருக்காங்க 1 2 அந்த மாதிரி நம்பர் ரைம். ஓகே, இப்போ லாஸ்ட் என்னது? இது மேட்ச் பண்ணணும் பாருங்கள், மேட்ச். இதில் மேட்ச் எப்படி பண்ணுறது? இதில் நம்மளுக்கு முதல்ல ஸ்பெல்லிங்னா என்னன்னு படிக்கணும். LION என்னது? LION லயன் தானே? கரெக்ட், லயன். LION லயன். அப்போ இங்கே லயன் எங்கே இருக்குது? லயன் சிங்கம். லயன் எங்கே இருக்குது பாருங்கள். லயன் தெரியுதா உங்களுக்கு? சிங்கம் தெரியுதா? தெரிஞ்சிடுச்சா? இதானே சிங்கம். இதான் சிங்கம். பாருங்கள் எவ்வளோ டேஞ்சரஸாக பண்ணிகிட்ருக்கு சிங்கம். அப்போ லயன் வந்து சிங்கத்தோட மேட்ச் பண்ணிடலாமா? லயன் மேட்ச் பண்ணிடலாமா? லயன் இங்கேருந்து பெரிய கோடு போடணும், கீழே வரலும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னது? MONKEYனா என்னது? MONKEY மங், KEY கி, மங்கி. நான் கண்டுபிடிச்சிட்டேன், மங்கி. இது மங்கி எழுதியிருக்காங்க. மங்கி எங்கே இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சிடுச்சு, உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஓகே, வாங்க மங்கியோட லைன் மேட்ச் பண்ணிடலாம். மங்கி. நெக்ஸ்ட்டு FISH ஃபிஷ். ஃபிஷ் எங்கே இருக்குது? மேலே இருக்குது ஃபிஷ். மேட்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ELEPHANT எலிஃபெண்ட் எங்கே இருக்குது? எலிஃபெண்ட் இங்கே இருக்குது. யானை தானே எலிஃபெண்ட். கரெக்ட், இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து FROGனா என்னது? ஃப்ராக் எங்கே இருக்குது? தவளை ஃப்ராக். எனக்கு தெரிஞ்சிடுச்சு, உங்களுக்கு தெரிஞ்சுதா? கரெக்ட், இங்கே இருக்குது ஃப்ராக். நெக்ஸ்ட் என்னது? RABBITனா என்னது? ரேபிட் எங்கே இருக்குது? முயல். கரெக்ட், ரேபிட் இங்கே இருக்குது. இதோட மேட்ச் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த பேஜ் ஃபுல்லாக மேட்ச் பண்ணிட்டோமா? ஓகே, முடிஞ்சிடுச்சு இந்த சாப்டர். இதோட நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த சாப்டர் 4வது சாப்டர் பார்ப்போம். அது வரலும் இந்த சாப்டர் நல்லா படிங்க, இந்த பாட்டு பாடுங்க, இதை வரைஞ்சி இந்த ஸ்பெல்லிங்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வணக்கம்.